பியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேமுதிகவை நீ எதுக்குப்பா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க, தேமுதிகவை எதுக்குப்பா நீ அடிக்கடி விமர்சிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் எதற்காக தேமுதிகவை விமர்சிக்கிறேன் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது வியாபார அரசியல். அரசியலை ஒரு வணிகமாக, ஒரு பிசினஸாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தேமுதிகவை தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர்கள் கடந்த காலங்களில் பேரம் பேசியதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி தலைகீழான பேரத்தெல்லாம் அவர்கள் பேசியிருக்காங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, பேரம் பேசுறது தப்பு இல்லைங்க, எல்லா கட்சியும் பேரம் பேசுதான். ஆனால் அந்த பேரம் என்பது ஒரு கட்சியிடம் நம்ம பேசுறோம்னாக்க மற்றவங்களை காட்டி நாம பேசணும். அங்க பாருங்க, நான் அங்க போயிடுவேன் அப்படின்னு காட்டி பேசுறதுல தப்பு இல்லை. ஆனா ரெண்டு பேருக்கிட்டயுமே போயிட்டு எந்த கூட்டணியுமே இல்லாம நான் வெளியில வந்து நின்னுகிட்டு ரெண்டு பேருக்கிட்டுமே உங்ககிட்ட வர 10 தா, இந்தாண்ட வர 20 தா அப்படின்னு பேசுறதுதான் தப்பு. இப்போ ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு, இப்ப திமுக கூட்டணி கட்சி எல்லாம் பாருங்களேன், அவருடைய கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு விஜய காட்டி காட்டி வியாபாரம் பண்ணாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா தேமுதிக பாருங்க, அதிமுக கூட்டணியிலிருந்து டோட்டலா வெளியில வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, இல்லாம போறாங்க, அது அவர்களுடைய விருப்பம். மொத்தமா வெளியில வந்துட்டு ரெண்டு பக்கமும் பேசுறது, ஒரு தொகுதிக்கு இத்தனை கோடி கொடு, இத்தனை தொகுதி கொடு, ராஜ்யசபா சீட்டு கொடு அப்படின்னு இங்கேயும் பேசுறது, அங்கேயும் அதே டிமாண்ட வைக்கிறது. இப்படி பேசும்பொழுதுதான் அது மக்கள் மத்தியில வந்து தெரிய வரும்பொழுது மக்கள் அவர்கள் மேல நம்பிக்கையை இழந்துருவாங்க, அவர்கள் மீதான அதிருப்திக்கு வந்துருவாங்க. ஏன் அப்படி சொல்றான்? ஒருவேளை தேமுதிக தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக களத்துல களமிறங்கி தொடர்ச்சியாக போராடி இத்தகைய செயல்பாடுகளை, இத்தகைய பேரங்களை அவங்க பேசினாங்கன்னா பரவாயில்ல. நீங்க நல்லா எடுத்து பாருங்களேன், தேமுதிக கடைசியாக மக்களுக்கான போராட்டம், மக்கள் உரிமைக்கான போராட்டம் என்ன பண்ணாங்கன்னு எடுத்து போய் பாருங்க பாப்போம். ஒண்ணுமே இருக்காது. கடந்த 5 வருஷத்துல என்ன போராட்டம் நடத்தினாலும் பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா தேர்தல் சமயத்துல கேப்டன் கேப்டன் சொல்லி அவருடைய பேரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வேலையை மிக சூப்பரா பார்ப்பாங்க. அப்படிதான் இந்த தடவை வியாபாரம் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தேமுதிக பிரேமலதா அவர்களுடைய கைகளுக்கு வந்த பிறகு எப்படியெல்லாம் சின்னாபண்ணமா ஆக்கணுமோ அந்த கட்சியை அப்படியெல்லாம் சின்னாபண்ணம் ஆக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப 10 இடம் திமுக கிட்ட வாங்கினாங்கல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பிரேமலாவை பற்றி பேசுவதற்கு, தேமுதிகவை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒண்ணு பார்ப்போம். இப்ப 10 இடங்கள் திமுக கூட்டணியில வாங்கினாங்க. அந்த 10 இடங்கள் யார் யாருக்கு கொடுத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்காக ஆரம்பித்தார். அவர்கள் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த சாதியாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், இது அனைவருக்குமான கட்சியாக தேமுதிகவை அவர் பார்த்தார். தேமுதிகவை தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சியாக அவர் பார்த்தார். அதனாலதான் அவரை எல்லாரும் இந்த தமிழ்நாடு மக்கள் கொண்டாடினாங்க, அவரை போற்றி வணங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தேமுதிக என்ற கட்சி ஒரு சாதி கட்சியாக, ஒரு இனவாத கட்சியாக மாறி இருக்கிறது. என்னடா இவன் திடீர்னு தேமுதிகவா சாதி கட்சின்னு சொல்றான், இனவாத கட்சின்னு சொல்றான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சரி, நான் ஆதாரத்தோட சொல்றேன். தேமுதிக ஒரு சாதி கட்சி, தேமுதிக ஒரு இனவாத கட்சி. நான் ஆதாரம் கொடுக்குறேன், நான் ஆதாரம் இல்லாமல் பேசலைங்க. இங்க பாருங்க, தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்தாங்க. அந்த 10 இடங்கள்ல தேமுதிகவினுடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? தேமுதிக யாருக்கு அந்த இடங்களை கொடுத்துருக்கு, யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா? தேமுதிக மொத்தம் 10 இடம் வாங்குறது. அந்த 10 இடங்கள்ல நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் 7 பேர். எப்படி? நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் 7 பேருக்கு அந்த சீட்டை கொடுத்திருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் உட்பட, பிரேமலதா, இளங்கோவன், விஜயபிரபாகரன், ஏஆர் இளங்கோவன், வெங்கடேசன், சரவணன், டி கிருஷ்ணன், இவங்க 7 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்க KP பிரதாப், இவரு வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர், தெலுங்கு மொழி பேசக்கூடிய அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். புரியுதுங்களா? இந்த KB பிரதாப் என்பவர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ 8 பேரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தேமுதிக கட்சியினுடைய வேட்பாளர்ல. மீதி ஒருவர் தான் அனகை முருகேசன், அவர் வந்து நாடாரு. இன்னொருத்தர் வந்து அழகாபுரம் மோகன்ராஜ், அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இதுல துளி கூட பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை தேமுதிகவுல. பட்டியலின சமூகத்திலும் எந்த விதமான யாருக்குமே இவர்கள் ஒரு இடங்களை கூட ஒதுக்கல. புரியுதுங்களா? அருந்ததியர் சமூகத்தை நீங்க அவர்கள் பட்டியலினத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட அவர்கள் தெலுங்கை தாய்மொழி கொண்டவரை இவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அப்போ கொடுத்த 10 சீட்டுல, எப்படி கொடுத்த 10 சீட்டுல தேமுதிகவுக்கு 7 பேர் அதுல நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிட போறாங்க. ஒருவர் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர், அவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். மீதி ஒருவர் தான் நாடார் சமூகத்தை சார்ந்தவர், ஒருவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். இப்ப சொல்லுங்க, நான் தேமுதிகவை விமர்சிப்பதுல நியாயம் இருக்கா இல்லையா? தேமுதிக தொண்டர்கள் நீங்க சொல்லுங்க.
நான் ஏன் இப்ப தேமுதிகவை விமர்சிக்க கூடாது? நான் ஏன் இது ஒரு சாதியவாத கட்சி, இது ஒரு இனவாத கட்சி, இது பேரம் பேசக்கூடிய பொட்டி வாங்கக்கூடிய பேடிஎம் லதாவினுடைய கட்சி, பேமெண்ட் லதாவினுடைய கட்சி அப்படின்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? இப்ப புரியுதுங்களா? தேமுதிக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த தேமுதிகவை எதற்காக உருவாக்கினார்? இதையெல்லாம் அவருடைய தொண்டர்கள் சிந்தித்து பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்டவரா இல்லையா? இன்றைக்கு அவர் ஆரம்பித்த கட்சி எங்க போய் நிக்குது? எந்த புள்ளியில போய் நிக்குது? அப்போ தேமுதிகவுக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் அங்கேயும் இங்கேயும் வாய் வச்சு எங்கள்கிட்ட இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு அந்த தேமுதிகவினுடைய தொண்டர்களை அடமானம் வச்சு பொழைக்கக்கூடிய இந்த பொழப்பு எதுக்கு? இன்றைக்கு இந்த விஜயகாந்த் அவர்கள் எதற்காக அந்த ஆண்டலழகர் கல்லூரியை ஆரம்பிச்சாரு? அந்த கல்லூரியை திமுக காரங்கிட்டே போயிட்டு 250 கோடிக்கு வித்துட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் 50 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி இப்ப முன்பணமாக 300 கோடி ரூபாய் திமுக கொடுத்துருச்சு. தேமுதிக 300 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க. அந்த காலேஜ் வித்தது 250 கோடி, அது தனி. இந்த எலெக்ஷனுக்காக 300 கோடி தனியா வாங்கிட்டாங்க. இன்னும் 200 கோடி எப்ப தருவாங்கன்னாக்க எலெக்ஷன் நடக்கும்போது வேட்பாளர்களா அறிவிச்சு தேர்தல் காலத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பாக்கி 200 கோடி தந்துருவாங்க. ஆக மொத்தம் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட பணம் 500 கோடி திமுக தரப்புல இருந்து. நீங்க வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க, யாருனாலும் கேளுங்க. 300 கோடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. மீதம் 200 கோடி, இன்னும் 200 கோடி தேர்தல் நடக்கும் பொழுது அந்த வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்படும். இதுல பிரேமலதா அன்னியார் அவர்கள் புது வியாபாரத்தை தொடங்கி இருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த 10 பேர் நிக்கிறாங்கல்ல, அந்த 10 தொகுதியில அதிமுக தரப்புல இருந்து தலைவர்கள் நிற்பாங்கல்ல, அவர்கள்ட்ட காசு நான் டம்மி வேட்பாளரை போடுறேன், வேட்பாளரை அப்படியே கொஞ்சம் வேலை செய்ய விடாம பாக்குறேன், நீங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வசூல். இங்க சீட்டு கேட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட தலா 3 கோடி வாங்கியிருக்காங்க பிரேமலதா அவர்கள். இப்போ 10 பேருக்கு 10 இடங்கள் கொடுத்தாங்கல்ல, 7 நாயுடு கம்யூனிட்டி, ஒரு அருந்ததியர் கம்யூனிட்டி, ஒரு வன்னியர் சமூகம், ஒரு நாடார் சமூகம், 10 பேருக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த 10 பேருக்கிட்டையும் 3 கோடி வாங்கியிருக்காங்க. அப்ப பைத்துக்கு 30 கோடி வாங்கிக்கிட்டு தான் அந்த 10 பேருக்கு சீட்டை ஒதுக்கி இருக்காங்க பிரேமலதா அவர்கள். எப்படி இவங்களெல்லாம் காட்டி, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களை காட்டி, அவருடைய ரசிகர்களை காட்டி, தேமுதிக திமுக கிட்ட ஒரு வியாபாரம், நான் டம்மி வேட்பாளரை போடுறேன்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட ஒரு வியாபாரம், உனக்கு சீட்டு வேணுமா இத்தனை கோடி கூடுன்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்கிட்ட ஒரு வியாபாரம், இப்படி எல்லார்கிட்டையும் நல்ல வியாபாரம் பண்ணி கல்லா கட்டி அம்மனி செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப இப்பேற்பட்ட நபரை அதிமுக துரத்தி விட்டது நல்லது. அதிமுகவுக்கு 10 இடங்கள் மிச்சம். அப்போ இப்பேற்பட்ட தேமுதிகவை எப்படி நாங்க ஆதரிச்சு பேசணும்? எப்படி நாங்க விமர்சனம் பண்ணாம இருப்போம்? சொல்லுங்க பாப்போம். எல்லா பக்கமும் பேரம். அதனாலதான் சொல்றோம், தேமுதிக என்பது பேரம் பேசக்கூடிய ஒரு கட்சி. தேமுதிக எதற்காக ஆரம்பித்ததோ அந்த கொள்கையிலிருந்து அது நழுவி விட்டது. தேமுதிக ஒரு சாதியவாத கட்சி, தேமுதிக ஒரு மதவாத கட்சி, தேமுதிக ஒரு இனவாத கட்சி. இன்றைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக உருவாகி இருக்கிறது இந்த தேமுதிக கட்சி. அதை வேரோடு புடுங்கி எறிய வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. நன்றி.